கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். மீண்டுமாக உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர் யூடியூப் தளத்தில் சந்திப்பதில் நான் உங்களை மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தெய்வ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று என் செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவில் என் அடையாளத்தை தேடுகிறேன். சர்ச்சிங் மை ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். அநேக நேரங்களில் நம்முடைய அடையாளத்தை இந்த உலகத்தில் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய அடையாளத்தை எங்கே தேடுறோம் அப்படின்னு சொன்னால், எந்த இடத்தில் அந்த அடையாளம் இல்லையோ அந்த இடத்தில் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், மற்றவர்களை பார்த்து அவர்கள்தான் என்னுடைய அடையாளம், அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய தாளந்து தான் என்னுடைய அடையாளம், என்னுடைய தாளந்து அப்படின்னு சொல்லி பிறர் மனிதர்களை பார்த்து, பிற ஜனங்களை பார்த்து நம்முடைய அடையாளத்தை நாம் தேடுவதுண்டு. ஆனால் அநேக நேரங்களில் நாம் மறந்து போன ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய அடையாளம் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து இயேசுக்கிட்ட இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அடையாளத்தை நாம் கிறிஸ்து இயேசுவிடம் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கி என்னுடைய அடையாளம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செல்தியாலின் குமாரனாகிய செருபால் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளில் சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறப்ப, இந்த வசனத்தில் ஒரு காரியம் சொல்லக்கூடியதாக பார்க்குறோம். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சேனைகளை காட்டிலும் சிறந்த சேனைகளின் தலைவராகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வசனம் சொல்லுது, நீங்கள் என்னுடைய ஊழியக்காரன். அப்போ இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய முதல் அடையாளம், இயேசு கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய ஒரு முதல் அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நாம் அவருடைய ஊழியக்காரர்கள். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவரோடு கைகோர்த்து வேலை செய்யக்கூடிய அல்லது சேவை செய்யக்கூடிய சேவகர்கள், இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய இரட்சகர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ இன்றைக்கி யோசித்து பாருங்கள், இன்றைக்கி என்னுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தேவன் என்னை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். நான் யார் அப்படின்னு சொன்னால், அவருடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடியதை என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அப்போ ஊழியக்காரன் மாத்திரம்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வேதம் ஒரு படி மேலே போய் அங்கே சொல்லக்கூடியதை பார்க்குறோம். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். அப்போ இரண்டாவது அடையாளம் என்ன அல்லது இரண்டாவது காரியம் என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், அங்கே வேதம் சொல்லுது, நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி என்னுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நான் தேவனுடைய கரங்களில் இருக்கக்கூடிய ஒரு முத்திரை மோதிரம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் முத்திரை மோதிரம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ராஜாவுடைய அதிகாரத்திற்காக அது பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அநேக வேத வசனங்களை நம்ம வாசிக்கிறப்ப, அந்த முத்திரை மோதிரம் ராஜாவுடைய ஒரு முத்திரை இடக்கூடிய ஒரு மோதிரமாக காணப்பட்டது. ராஜா ஏதாவது ஒரு காரியத்தை நிறைவேற்றணும் அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை மக்கள்கிட்ட கொண்டு வரணும்னு சொன்னால், அவர் தன்னுடைய அந்த முத்திரை மோதிரத்தை கொண்டு தான் அவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால், ஒரு ஃபார்ம்லேயோ அல்லது ஒரு இதில் அதை ஒரு சீல் அடித்து அதை என்ன பண்ணுவார்னு சொன்னால் அதை கொண்டு வருவார் என்று நாம் பார்க்கின்றோம். எஸ்தர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம் 10ஆம் வசனத்தை நம்ம பார்க்குறப்ப, அந்த முத்திரை மோதிரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வல்லமை என்ன அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன முடியுதுங்க பார்க்க முடிகின்றது. ஒரு வாட்டி அந்த முத்திரை மோதிரத்தால் ஒரு சட்டத்தை முத்திரை போட்டு விட்டுட்டாங்கன்னு சொன்னால், ராஜாவே நினைத்தால் கூட அதை மாற்ற முடியாது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் கூட நம்ம பார்க்கலாம். தானியேலை சிங்க கேபியில் போட்டுட்ட பிறகு ராஜா யோசிக்கிறாரு, எப்படி என்னுடைய நண்பனை நான் எப்படி காப்பாற்றுறதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவராலே காப்பாற்ற முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால்,
அந்த முத்திரை மோதிரத்தை கொண்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் அந்த சட்டத்தில் அவர் முத்திரை போட்டு விட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ அவ்வளவு வல்லமையான அந்த ஒரு முத்திரை மோதிரம் இருக்கிறத பார்க்குறோம். இங்கே வேதம் சொல்லுது, தேவன் சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய முத்திரை மோதிரம் அப்படின்றாரு. முதல்ல சொல்கிறாரு என்னுடைய வேலைக்காரர்கள், என்னுடைய சேவகர்கள், என்னுடைய ஊழியர்கள் என்றாரு. இரண்டாவது நீங்கள் என்னுடைய முத்திரை மோதிரம் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் தேவன் என்னென்ன காரியத்தை செய்யணும்னு அவர் நினைக்கிறாரோ அவர் நம்மை கொண்டு சொல்வார். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லும் அப்படின்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்தெந்த காரியத்தை இந்த உலகத்தில் செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர் நம்மை கொண்டே செய்வார் என்று நாம் பார்க்கின்றோம். நம்மை கொண்டு அநேக காரியங்கள் அவர் செய்வார். அநேக காரியங்களை செய்யக்கூடியவராக அவர் இருக்கிறார் என்று என்ன பண்ணுறோன்னா நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறப்ப இந்த முத்திரை மோதிரம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியுதுங்க, பார்க்க முடிகின்றது. அப்போ இன்றைக்கி ஆண்டவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன அப்படின்னா, அவருடைய ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும், அவருடைய முத்திரை மோதிரமாக இருக்க வேண்டும் என்று தேவன் என்னிடத்தில் கேட்கக்கூடியவராக, நம்மிடத்தில் கேட்கக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். மீண்டுமாக அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணலாங்க, வாசிக்கலாம். ஆகாய் 2:23 கடைசி பகுதியை நம்ம வாசிக்கலாம். உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். மூன்றாவது அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், என்னுடைய அடையாளம் யார்கிட்ட இருக்குன்னா கிறிஸ்துக்கிட்ட இருக்குது, தேவன்கிட்ட இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் என்னை தெரிந்து கொண்டார். இன்றைக்கி அநேக நேரங்களில் நம்ம சொல்லுவோம், என்னை யாராவது அடிக்க வராங்கன்னா நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமான்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம சொல்வதுண்டு. அல்லது நமக்கு யாருமே இல்லைன்னு யாராவது நினச்சிட்டு வரப்போ, யார் சொன்னது எனக்கு யாரும் இல்லை, எனக்கு எங்கள் அப்பா இருக்கிறாங்க, இல்லை எனக்கு அவங்க தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் சொல்லுவோம். அப்போ இன்றைக்கி என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு சேனை இருக்கிறது, என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறாரு, என்னை நடத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எதற்காக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஊழியத்தை செய்வதற்காக, என்னுடைய முத்திரை மோதிரமாக இருப்பதற்காக, இந்த உலகத்தில் நீ இந்த உலகத்திற்கு ஒரு ஒளியாக இருப்பதற்காக, வெளிச்சமாக இருப்பதற்காக, அநேக ஜனங்களை சத்தியத்திற்குள்ளாக கொண்டு வருவதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி தேவன் இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பார்க்கின்றோம். அப்போ தேவனால் தெரிந்து கொண்ட நாம், தேவனுடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்படக்கூடிய நாம், தேவனுடைய முத்திரை மோதிரமாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், வேதம் அநேக காரியங்களை சொல்கிறது. ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 22:37 39 வரைக்கும் வாசிக்கிறப்ப, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. அப்போ தேவன் என்னை அழைத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னை அழைத்திருக்கிறார்னா அவரை நான் முழுமையாக நேசிக்க வேண்டும், அவர்கிட்ட என்னுடைய முழுமையான அன்பை நான் காண்பிக்க வேண்டும். ஏன் அப்படின்னா அவருடைய அன்பை முழுவதுமாக நமக்கு காண்பித்திருக்கிறார், எனக்கு காண்பித்திருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையை சுமந்து, அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். எதற்காக என்றால், நான் பாவத்தில் வாழ்ந்து வாழ்ந்து மடிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக, பாவமான பாதையில் நான் நடக்கக்கூடாது என்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை எனக்காக கொடுத்திருக்கிறார். அப்போ நானும் என்ன பண்ணணும்னு சொன்னால், அவர் மேல் அன்பு காண்பிக்க வேண்டும். எப்படி காமிக்கணும்னா, வேதம் சொல்லுது, முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக, உன் முழு இருதயத்தோடும். அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், உனக்கு யார் பிடிக்கும் அப்படின்னா, அநேக நேரங்களில் எனக்கு அவங்களையும் பிடிக்கும், இவங்களையும் பிடிக்கும். சில நேரங்களில் நம்ம இருதயத்தில், நம்ம சிந்தையில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நம்ம பாவத்திற்கும் பழக்கப்பட்டு இருக்கிறோம், நல்லா வாழ்கிறதுக்கும் பழக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே வேதம் சொல்லுது, உன் வாழ்க்கையில் தேவன் உனக்கு ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறாரு. அந்த அடையாளத்தை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால், உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும், நேசிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது 39 வசனத்தில் வாசிக்கிறப்ப, இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. அப்போ இந்த 3 அடையாளத்தை, 3 நோக்கங்களை நம்ம அந்த வசனத்தில் பார்த்தோம், நம்ம ஆகாய் வசனத்தில் பார்த்தோம். இப்போ இந்த மத்தேயு 22 எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனங்கள், உன்னுடைய அடையாளங்கள் இதெல்லாம் நீ என்ன பண்ணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால்,
நீ பிறரை நேசிக்கணும், பிறர் மீது நீ அன்பு காண்பிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை என்ன பண்ணுறோன்னா நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44, 45 வாசிக்கிறப்ப, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனுடைய அடையாளமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய விலாசமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இன்னும் ஒரு படி மேலே போகணுன்னு சொன்னால், தேவன் ஆகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் நமக்கு சொல்கிறாரு, நான் பிதாவை பின்பற்றினது போல, பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது போல நீங்கள் எனக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நமக்கு இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் என்று என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். இன்றைக்கி என்னுடைய அடையாளத்தை நான் யார்கிட்ட தேட முடியும்னா இயேசு கிறிஸ்து கிட்ட தேட முடியும். ஏன் அப்படின்னா என்னுடைய அடையாளம் இயேசு கிறிஸ்து தான். ஆகையால் அந்த அடையாளத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட இந்த செய்தியை கேட்ட அனைவரும் கருத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் இருந்து பேசும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் அல்லது ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் என்றால் தயவாய் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.